ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று 5/10/2025 கொண்ட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 170. சரிங்களா? அதில் பாருங்கள், நமக்கு ஆல் போர்டில் எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 2, 6, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். எந்த நம்பருமே வின்னிங் ஆகலை. ஏபிபிசிஏசியில் பார்ப்போம். ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிசி 70 பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? பிசி 70 நான் கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு கொடுத்துருக்கேன். அதில் வந்து 70 வந்து பிசி பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட்டை பார்க்கலாம். 3 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா நான் 907ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் நேற்று அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 170. பாக்ஸ் போட்டிருந்தாக்க ஒரு 70 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி 196ன்னு கொடுத்துருந்தேன். அதில் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. முதல்ல கலந்து வந்திருக்குது. ஓரளவுக்கு பிசி மட்டும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரி, வாங்க இப்போ இன்றைக்கி உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 6/10/2025 பாக்கியத்தாரா 23 உண்டான கேசிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கேசிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கேசிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 6, 7, 9. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கேசிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கேசிங்கு என் கேசிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னாக்கா 47, 74, 76, 67, 46, 64, 17, 71, 79, 97, 19, 91, 62, 26, 82, 28, 68, 86, 31, 73, 31, 13, 18, 81, 61, 16, 93, 39. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கேசிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரலாம். அதனால் உங்கள் கேசிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இன்றைக்கி 3 டிஜிட் பார்த்தவங்கன்னா ஒரு 7 செட்டு கொடுத்துருக்கேன். 476, 179, 628, 718, 137, 671, 163. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசி 3 டிஜிட்டுக்கான கேசிங்கு. 3 டிஜிட் ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பார்த்துங்க, கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க, அதுவும் அளவாக போட்டுக்குங்க. இது எனக்கு வந்த கெஸிங்கை நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் போட்டுக்குங்க. அதேமாதிரி நம்பர் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள், கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிலையும் கோடு போட்டு காமிச்சிருக்கேன், 3 டிஜிட்லேயும் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். எனக்கு கம்மியாக, எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நேற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.